அன்னை மரியாளோடு இணைந்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற நிமிடம் இந்த நம் மகிழ்ச்சியின் மறையுண்மையை தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே அன்னையினுடைய சுரூபத்தை தாங்கி நம்ம பாடலெல்லாம் பாடி தேரிக்கோ ஜெபத்தில் நம்மை நம் குடும்பத்தை குறிப்பாக பள்ளிக்கூடம் கல்லூரிகளுக்கு கடந்து செல்ல போகிற நம் குழந்தைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து நம் பக்தியோடு ஜெபிப்போம். விழுந்தால் படிடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாராகிய மூவர் இறைவா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் ஒப்புக் கொடுத்து உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நம்மையே முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக, அன்பின் இறைவனே, அகிலத்தை படைத்தவரே, ஆறுதலின் நாயகனே, ஆற்றலின் ஊற்றே, எங்களுக்கு எல்லாமாக இருக்கிற ஆண்டவரே, நாங்களுமே ஆராதிக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடி ஆராதிப்போம். அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. ஆறுதலின் நாயகனே, ஆறுதலின் நாயகனே ஆராதனை. ஆற்றலின் ஊற்றே ஆராதனை. ஆறுதலின் நாயகனே ஆராதனை. ஆற்றலின் ஊற்றே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நற்கருணை நாதரே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. நற்கருணை நாதரே ஆராதனை. அன்பின் இறைவனே ஆராதனை. அகிலத்தை ஆள்பவர் ஆராதனை. இனிய முகமாக, இரக்கத்தின் இறைவனாக, உண்மைக்கு சாட்சியாக இதோ உயிருள்ள இறைவன் நம் முன்பாக வீற்றிருக்கிறார். இந்த இனிய முகத்தை நாம் ஆராதிப்போம். இரக்கத்தின் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இதோ நானே வழியும் உண்மையும் வாழ்வும், என்னை பின் செல்பவன் இருளில் நடவான் என்று இதோ அழைப்பு கொடுத்த ஆண்டவர். ஆண்டவரே, உண்மையாகிய வாழ்வாகிய உயிராக இருக்கிற உம்மை நாங்கள் முழு மனதோடு ஆராதிக்கின்றோம். இனிய முகமே ஆராதனை.
இரக்கத்தின் இறைவா ஆராதனை, இனிய முகமே ஆராதனை, இரக்கத்தின் இறைவா ஆராதனை, உண்மைக்கு சாட்சி ஆராதனை, உயிருள்ள இறைவா ஆராதனை, உண்மைக்கு சாட்சி ஆராதனை, உயிருள்ள இறைவா ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, அன்பின் இறைவனை ஆராதனை, அகிலத்தை ஆள்பவர் ஆராதனை. கரங்களை தட்டி நம் உடலை, உள்ளத்தை, ஆன்மாவை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஊனத்தை களைபவர், இதோ ஊமையரை பேச செய்தவர், இதோ பாடி துதிக்க, நன்றி செலுத்த, இதோ அவரது பிரசன்னத்தை தேடி வர ஆற்றலை தந்த ஆண்டவர், எளிய உள்ளம் கொண்டவர், இதோ நமக்காக இறந்து உயிர்த்து நற்கருணையில் வீற்றிருக்கிறவர். இயேசுவே, உம்மை முழு உள்ளத்தோடு முழு மனதோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நம் ஜெப தேவைகளை, விண்ணப்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். ஊனத்தை களைபவரே ஆராதனை, ஊமையரை பேச வைத்தீர் ஆராதனை, ஊனத்தை களைபவரே ஆராதனை, ஊமையரை பேச வைத்தீர் ஆராதனை, எளிய மனம் கொண்டவரே ஆராதனை, எங்களுக்காய் மரித்தவரே ஆராதனை, எளிய மனம் கொண்டவரே ஆராதனை, எங்களுக்காய் மரித்தவரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவர் ஆராதனை. கரங்களை தட்டி நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இதோ நம்மை உயர்ந்தவர்களாக மாற்ற எளியவராக பிறந்தவர், நம் பயத்தை, அச்சத்தை நீக்க ஒரு சிறு குழந்தையாக மாட்டுத் தொழிலில் பிறந்தவர், இதோ நம்மை மீண்டும் அமைதிக்குள், சமாதானத்திற்குள் கொண்டு வர, அமைதியை உங்களுக்கு உரித்தாக்குகிறேன் என்று வாக்குறுதியை கொடுத்தவர், இதோ ஆவியானவரை நம்மிற்கு கொடையாக பொழிகிறவர். இதோ உயிருள்ள ஆண்டவர் முன்னிலையிலே நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து, ஆண்டவரே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன், நீரே என் அரண், நீரே என் பாறை, நீரே என் அடைக்கலம் என்று சொல்லி முழுமையாக நம்மை, நம் குடும்பத்தை அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். இணையாக பிறந்தவரே ஆராதனை, ஏளனத்தை ஏற்றவரே ஆராதனை, ஏழையாக பிறந்தவரே ஆராதனை, ஏளனத்தை ஏற்றவரே ஆராதனை, ஐயம் தீர்த்தவரே ஆராதனை, ஐந்தப்ப பருக செய்தி ஆராதனை, ஐயம் தீர்த்தவரே ஆராதனை, ஐந்தப்ப பருக செய்தி ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவர் ஆராதனை, அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவர் ஆராதனை, நாயகனே, ஆறுதல் நாயகனே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றை ஆராதனை, ஆறுதல் நாயகனே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றை ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை,
நற்கருணை நாதரே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை நற்கருணை நாதரே ஆராதனை ஹல்லேலூயா 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 தேவனே இந்த காலை பொழுதிலே கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாளை பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். ஆறுதலின் நாயகனே, எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆறுதல் படுத்தும், திடப்படுத்தும், மடங்களால் நிரப்பும். இதோ ஆண்டவரே, உமது வல்லமையால் எங்களை ஆட்கொள்ளும், உன்னதத்தின் வல்லமையால் நிரப்பும். இந்த நாள் முழுவதும் உயிருள்ள உடைய வார்த்தைகளை கேட்க இதோ எங்களுடைய செவிகளை நீர் திறந்தருளும், எங்கள் இதயத்தை நீர் திறந்தருளும். இதோ எங்களை முழுமையாக உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரம் உயர்த்துவோமா, குரல் எழுப்புவோமா, நம் குடும்பத்தை, நம் பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுப்போமா, நம் வாழ்வாதாரங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த கடந்த ஒரு மாத காலம் இறைவன் தந்த எல்லா ஆசிருக்கும் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்துதி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பின் இறைவனே ஆராதனை அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை ஆறுதலின் நாயகனே ஆராதனை ஆற்றலின் ஊற்றே ஆராதனை ஆறுதலின் நாயகனே ஆறுதலின் நாயகனே ஆராதனை ஆற்றலின் ஊற்றே ஆற்றலின் ஊற்றே ஆராதனை. இரண்டு கரமும் உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை நற்கருணை நாதரே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை நற்கருணை நாதரே ஆராதனை. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே எழுந்து நிற்போம். இதோ இந்த இறைக்கோ ஜெபத்திலே நம்முடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் மீண்டும் ஒரு முறை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். பல்வேறு கவலைகள், எதிர்பார்ப்புகளோடு நாம் இங்கே வந்திருப்போம். மாதத்தின் கடைசி, இதோ புதிய மாதம், கல்வி ஆண்டு ஆரம்பமாகிறது. மாணவ மாணவியர்களை சேர்க்க வேண்டிய இடங்கள், பல்வேறு ஜெப கருத்துக்கள் நம் மனதில், குடும்பத்தினுடைய தேவைகள், நம்முடைய வாழ்வாதாரங்கள், இதோ உடல் சுகத்திற்காக ஜெபிக்கின்ற நிமிடம் அனைத்தையும் இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஒரு நிமிடம் மௌனமாக நம் குடும்பத்தை இயேசு ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து நம்முடைய எல்லா ஜெப வேண்டுதல்களையும் அன்னை மரியாவின் மாசற்ற இருதயத்திற்கு அர்ப்பணித்து ஒரு நிமிடம் மௌனமாக நாம் ஜெபிப்போம். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றி அறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் செபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமது புகழ்ச்சிக்காகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டை செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். ஒரு வரிசையாக நாம் கடந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். இறை அன்பு, நம்பிக்கை, எதிர்நோக்கு என்னும் புண்ணியங்களில் வளர வரம் கேட்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்கு எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மகிழ்வின் மறை உண்மைகள். முதலாவது மறையுண்மை, கபிரியேல் தூதர் கன்னி மரியாவுக்கு தூது உரைத்ததை தியானிக்கிற பொழுது இந்த நாள் வரை இறைவார்த்தையை கேட்க, குறிப்பாக இந்த மாதத்தில் இதோ இந்த தியானத்தில் கலந்து கொள்ள இறைவன் தந்த வாய்ப்பிற்கும், இறைவார்த்தை அறிவிக்க கேட்க நமக்கு இறைவன் தந்த எல்லா வாய்ப்பிற்கும் நன்றி செலுத்தி இறைவார்த்தைக்கு ஏற்ப நம் வாழ்வை அமைத்து கொள்ள வரம் கேட்டு இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்துவோம். இறை வார்த்தையை கேட்க, அறிவிக்க இதோ இறைவன் தந்த எல்லா ஆசிருக்கும் நன்றி செலுத்தி பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மகிழ்வின் இரண்டாவது மறையுண்மை, புனித கன்னிமரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை தியானிக்கிற பொழுது இந்த விடுமுறை நாட்களிலே நாம் சந்தித்த உறவு முறைகள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள், நமது வீட்டின் அருகில் இருக்கிறவர்கள், நம்மோடு உடனிருந்து பயணிக்கிறவர்கள், பயணித்தவர்கள், சொந்த பந்தங்கள், அனைத்து நபர்களையும், நமக்கு தெரிந்த எல்லா சக மனிதர்களையும் அனைவரையும் ஒப்பு கொடுத்து இறைவன் தந்த உறவு முறைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தி இந்த இரண்டாவது 10 மணியிலே அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பெண்கள் முதல் பாதையை சொல்லி ஜெபியுங்கள். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பின்று மீட்டருளும், எல்லாரையும் மண்ணுலக வாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். நிற்போம். நற்கருணை ஆண்டவரை பார்த்து கரம் உயர்த்தி நம் சொந்த பந்தங்களை, உறவு முறைகளை, நண்பர்களை அனைவரையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அன்னையின் பரிந்துரையிலே பாடி செபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மகிழ்வின் மூன்றாவது மறையுண்மை, இயேசு பெத்லகேமில் பிறந்ததை தியானிப்போம். இந்த 10 மணியிலே மிக குறிப்பாக நம் குழந்தைகளை, நம் பிள்ளைகள் அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய வாழ்வாதாரங்களை, குறிப்பாக கல்வி ஆண்டில், புதிய கல்வி ஆண்டில் இதோ பள்ளிக்கூடத்திற்கும் கல்லூரிக்கும் கடந்து செல்ல போகிற, மேல் படிப்புகளுக்காக கடந்து செல்ல போகிற எல்லா மாணவ செல்வங்களையும் ஒப்புக் கொடுத்து இறை அறிவிலும் ஞானத்திலும் ஆவியானவர்கள் துணை கொண்டு இதோ முதல் நாள் முதலே, கல்வி தொடங்கும் நாள் முதலே நல்ல விதத்தில் படிக்க, இதோ நேரத்தை சரியான விதத்தில் செலவிட, பொறுப்போடு படிக்க அவர்களுக்கு வரம் கேட்டு நம் பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுத்து இந்த 10 மணியிலே செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். கல்வி கட்டணம் செலுத்த முடியாத மாணவ செல்வங்களை அந்த பெற்றோரை ஒப்புக் கொடுத்து இறைவன் தாமே அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை, ஒரு உதவியை செய்ய, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எல்லா பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் ஒப்புக் கொடுத்து சேவை மனப்பான்மையோடு சொந்த பிள்ளைகள் என கருதி அவர்களுக்கு அறிவை புகட்ட, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எல்லா ஆசிரிய பெருமக்களையும் ஒப்புக் கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் பணி செய்கின்ற எல்லா பணியாளர்களையும், அலுவலக பணியாளர்களையும் ஒப்புக் கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். குழந்தைகள் பயணிக்கிற பேருந்துகள், பள்ளி வாகனங்கள், அனைத்து புகைவண்டிகள் அனைத்தையும் ஒப்புக்கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புதிதாக கல்லூரிக்கு கடந்து செல்ல போகிற எல்லா மாணவ செல்வங்களையும் ஒப்புக்கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இந்த ஆண்டில் முதல் முறையாக பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிற குழந்தை செல்வங்களை ஒப்புக்கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எடுக்க போகின்ற குரூப் அல்லது புதிய பள்ளிக்கூடம் இவற்றையெல்லாம் நினைத்து பயப்படுகிற எல்லா குழந்தைகளையும் ஒப்புக்கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். உடல்நலக் குறைவினால் இருக்கிறவர்கள், கடந்த கல்வி ஆண்டில் தோற்று போன குழந்தைகள், அவர்களது மனநிலைகளை ஒப்புக்கொடுத்து இறைவன் தாமே அவர்களுக்கு ஒரு புத்து உயிரை, ஒரு புது வாழ்வை, ஒரு நம்பிக்கையை தர வேண்டி அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இன்று இங்கு ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா குழந்தைகளையும் அவர்களுடைய ஜெப கருத்துக்களை எல்லாம் ஒப்புக்கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதைகள் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்துவோம். நம் குழந்தை செல்வங்களை எல்லாம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அன்னையின் பரிந்துரையிலே பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே. மகிழ்வின் நான்காவது மறையுண்மை, இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை தியானிப்போமாக. இந்த 10 மணியிலே மிக குறிப்பாக நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை இந்த 10 மணியில் ஒப்புக் கொடுப்போம். அன்னையின் பரிந்துரையிலே இயேசுவின் திரு இருதயத்திற்கு அர்ப்பணித்து நம்முடைய அந்த தனிப்பட்ட அந்த ஒரு தேவைக்காக ஒரு நிமிடம் மௌனமாக மனதில் வைத்து அந்த தனிப்பட்ட தேவைக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரம் உயர்த்துவோம், நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தனிப்பட்ட இந்த தேவைகளை எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்த அன்னையின் பரிந்துரையிலே பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மகிழ்வின் ஐந்தாவது மறையுண்மை, காணாமற் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை தியானிக்கின்ற நிமிடம். முடியுமானால் முழந்தால் படியிட்டு இந்த இறுதி 10 மணியிலே இதோ இந்த மே மாதம் வணக்க மாதம் இதோ இந்த மாதத்திலே மாதாவினுடைய பரிந்துரையை நாடி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற நாள். இந்த நாளிலே இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களில் இருக்கிறோம். குறிப்பாக அருளாலய தியான மையத்தை இந்த 10 மணியிலே ஒப்புக் கொடுத்து அன்னையின் பரிந்துரையில் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற நிமிடம். கடந்த 31 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்தை இதோ இறைவன் பாதுகாத்ததற்கு நன்றியாகவும், தொடர்ந்து வருகின்ற மாதங்கள் ஆண்டுகளிலே இங்கு பணியாற்றப் போகின்ற அருட்தந்தையர்கள், பணியாற்றிய அருட்தந்தையர்கள், அநேக தன்னார்வ தொண்டர்கள், ஈகை உள்ளம் கொண்ட நல்ல உள்ளங்கள், நற்செய்தி பணியாளர்கள், பாடல் பாடுகிற சகோதரர்கள், சமூக வலைதளங்களில் இதோ இந்த நற்செய்தி பணியை எடுத்து செல்கிறவர்கள், இப்படி அநேக நபர்கள் இங்கு பணி செய்கிற பணியாளர்கள் அனைவரையும் அவர்களது குடும்பங்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து அன்னையின் பரிந்துரையிலே முழுமையாக அர்ப்பணித்து இந்த இல்லம் இன்னும் அநேக நபர்களுக்கு, ஆயிரங்களுக்கு, லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசிராக அமைய வேண்டும் என்று சொல்லி மாசற்ற அன்னையினுடைய மாசற்ற இருதயத்தில் ஒப்புக் கொடுத்து பரிந்துரை நாடி பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் அருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் அருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் அருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் அருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் அருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள்
பெண்களுள் பேறு பெற்றாய் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீரருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றாய் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீரருள பெற்றவர். புனித மரியாயே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றாய் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீரருள பெற்றவர். புனித மரியாவே இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டும் அம்மா. பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கு இருப்பதாக. கரமுயர்த்துவோம். அருளாலயத்தை ஆண்டவருடைய கருணைக்காக இரக்கத்திற்காக ஒப்புக் கொடுப்போம். சுயநலங்கள் எல்லாம் விட்டொழிய இதோ பொது நன்மைக்காக திரு அவைக்காக உழைக்கின்ற இதோ அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இன்னும் அதிகம் அதிகம் இதோ நம் இடத்தை நிரப்ப ஆசீர்வதிக்கப்பட வரம் கேட்டு அருளாலயத்தை முழுமையாக ஒப்புக் கொடுத்து பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே பாத காணிக்கையாக வைக்க உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு அவையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை அருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எதிர்நோக்கின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாசு இல்லாத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவ கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்கு உரிய அன்னையே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்கு உரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைத்தவரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பவரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேரறிவு மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்துக்கு உரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானம் நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மாட்சிக்கு உரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளின் ரோசா மலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற் காலையின் விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புலம்பெயர்ந்தோரின் ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருருவோருக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவர்களின் துணையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானதூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை வாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை அடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேற்பு அடைந்த அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு செபமாலையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்க பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இறைவனின் புனித அன்னையே, இதோ உம் அடைக்கலம் நாடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதையும். மாட்சிக்குரிய கன்னியே, விண்ணுலக பேறு பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களில் இருந்து எங்களை காத்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் உம் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலில் இருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித பெர்னாத்தின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். ஆமேன். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, மாதத்தின் இறுதி நாட்களில் இருக்கிறோம். மே மாதம் 31ஆம் தேதி ஒரு பெருவிழா. என்ன பெருவிழா? அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை சந்திக்கின்ற விழா. மே 31 மாதத்தின் இறுதி நாள் அன்று கொண்டாடுகின்ற விழா அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை சந்திக்கின்ற நிகழ்வு. அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஆண்டவரை சந்திக்க வருகின்றோம்.
சந்திப்பில் என்ன நடக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே தியானிக்கிறோம். நாமும் நம் சந்திக்கிற பொழுது என்ன நிகழ்வு நடக்கும்? பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. இந்த சந்திப்பிற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சந்திக்க, குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் அவரை சந்திக்க வருகிறோம். அவர் சொல்வதை கேட்கிறோம், நாம் அவரோடு உரையாடுகிறோம், நம் ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். இந்த சந்திப்பினுடைய முடிவு எப்படி இருக்கணும்? அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திப்பது. சந்திப்பின் இறுதியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறார். ஆனால் ஒருவர் பயணித்தாலும் இருவர் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி நிரம்புகிறது. இருவரும் அவர்களுடைய நிகழ்வுகளை பரிமாறுகிறார்கள். மாதா போய் எலிசபெத் அம்மாவை பார்த்த உடனே எலிசபெத் அம்மா யார்ட்டையும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. நான் 6 மாதமாக நான் கருத்தாங்கி கருத்தாங்கி 6 மாதம் ஆகிறது. 6 மாதமாக இருக்கிறேன், அதுக்கு 6 மாதம் ஆச்சு. மகிழ்ச்சியை சொல்கிறாங்க. அதுவரை எலிசபெத் அம்மாள் இந்த நிகழ்வை யாரோடும் சொல்லலன்னு இருக்கு. யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக தனிமையில் இருந்த எலிசபெத் அம்மாளை அவர்கள் மனசில் இருக்கிறத சொல்கிறதுக்கும் புரிய வைக்கிறதுக்கும் மாதாவினுடைய அந்த உடனிருப்பு தேவைப்பட்டது. மாதாவும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நானும் யார்கிட்ட சொல்லலை, ஆவியானவர் நானும் கருவுற்று இருக்கிறேன். ஒருவரது பாருங்க, உணர்வுகளை பகிர்ந்து கொள்கின்ற இடம் சந்திப்பு. இரண்டாவது, 2 பக்கத்திலும் அவர்கள் இருவரும் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுறாங்க. மாதா சொன்ன உடனே எலிசபெத் அம்மாவுடைய உதரத்தில் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. இந்த மகிழ்ச்சி வயிற்றுக்குள்ள இருந்தது மகிழ்ச்சி வெளியே வந்து எலிசபெத் அம்மாவுடைய முகத்தில் தெரியுது. அந்த அம்மாவும் சொல்லுது, எம்மா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் பிறக்கல. பாருங்க, ஒருத்தருடைய வாழ்த்தை கேட்ட உடனே இன்னொருவருடைய உடலும் உள்ளமும் மகிழ்ச்சியால் திளைக்கிறது. நம்மளாம் சந்திக்க போகிறோம்ல, சந்திச்சுட்டு ஒரு வீட்டுக்கெல்லாம் போகிறோம், சொந்தக்காரங்கெல்லாம் பார்க்குறோம். இந்த நிகழ்வு நடக்குதான்னு பார்க்கணும். எப்படா போவாங்க பார், பேசுது பார், மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க பார். ஏதாவது நமது சந்திப்புகள் அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் சந்திக்கின்ற சந்திப்பு போல இருக்குமா? இது எலிசபெத் அம்மாவுக்கு மட்டுமல்ல மகிழ்ச்சி. உடனே எலிசபெத் அம்மா அப்படி சொன்ன உடனே அன்னை மரியாள் ஆவியானவரால் மீண்டும் நிரப்பப்பட்டு ஒரு பெரிய நன்றி பாடலையே பாடுறாங்க. அந்த சந்திப்பினுடைய நிகழ்வு தான் மாதாவால் வார்த்தையால் சொல்ல முடியல. ஹலோ, ஒரு சிலது வார்த்தையால் சொல்ல முடியலன்னா பாட்டாக பாடுவாங்களாம். அதனால தான் சினிமாவில் நடுவில் பாட்டு வந்துடும். வார்த்தையில் ஏதாவது சொல்ல முடியலன்னா பாடலை போட்டு விட்டுருவாங்க. மாதா பெரிய ஒரு பாடல் பாடுகிறார்கள், மரியாவின் நன்றி பாடல். தாழ்நிலையில் இருந்தவரை என்னை இதோ உயர்த்தி இருக்கிறார், இதோ ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், ஆண்டவரை நினைத்து எனது உள்ளம் பேருவகை கொள்கிறது என்று சொல்லி பெரிய ஒரு பாடல், மரியாவினுடைய பாடல், வாழ்த்து பாடல். இதெல்லாம் அந்த சந்திப்பில் பேச்சுவார்த்தையில் நடக்கிற நிகழ்வு. ஏதோ மாதா தனியாக எடுத்து கீபோர்டு வச்சு வாசித்து பாடல. அவர்களுடைய பேச்சுவார்த்தையே ஒருவரை ஒருவர் ஊக்குவிப்பதாக இருந்தது, ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சிப்படுத்துவதாக இருந்தது, ஒருவருக்கு ஆறுதலாக இருப்பதை உணர முடிந்தது. அதனுடைய அந்த பாடல் முடியும் பொழுது தான் 56வது வசனம், லூக்கா 1:56, மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின் தம் வீடு திரும்பினார். பாருங்க, உறவுகள் பரிமாறுகின்ற இடம் இதுதாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஆண்டவரோடு நாம் சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்திப்பு எப்படி உள்ளதாக இருக்கணும்? ஒரு புத்தகத்தில் வாசித்த ஒரு வார்த்தை, 2 கற்கள் ஒன்றோடு ஒன்று சந்தித்தால் எத்தனை நாட்கள் இருந்தாலும் அந்த கற்களுக்குள் வித்தியாசம் எதுவும் வராது. ஆனால் 2 வர்ணங்கள், 2 கலர்ஸ் ஒன்றா சேருதுன்னு வைங்க, ஒரு வெள்ளை கலரும் ஒரு சிவப்பு கலரும் 2 ஒன்றா வந்து மிக்ஸ் ஆச்சுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? வேறு ஒரு வர்ணம் அங்கு தோன்றும். நாம் எல்லாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம உங்களை கல்லுன்னு சொல்லலை, வர்ணம்னு சொல்லலை. நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது கற்களாக வீட்டிற்கு திரும்பி செல்கிறோமா? இவர் எப்பயும் வர்ணமாக தான் இருக்கிறார். ஆனால் நாம் ஒரு வர்ணம், ஒரு கலரை போல, ஒரு வண்ணத்தை போல இவரோடு வந்து இவரில் ஒன்றித்து ஒரு புதிய வண்ணமாக வந்தது போல போகாமல்
இப்படி ஒரு நிகழ்வு தான் ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமையிலும் இங்கு நடக்கிறது. இந்த சந்திப்பில் ஒருவர் மட்டும் பேசுவதல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க மட்டும் பேசுகிறாங்க, நீங்கள் பேசவே மாட்டேன்றீங்க. அந்த சந்திப்பு மகிழ்ச்சி உள்ளதாக இருக்காது. 2 பேரும், அதுதாங்க இந்த ஆண்டவர் சொல்வதை கேட்கிறோம், நம் பாடல் பாடுறோம், நம் ஜெபங்களை உயர்த்துகிறோம், மனசில் இருக்கிற எல்லா எண்ணங்களையும் சொல்கிறோம், சாட்சியப்படுத்துகிறோம், அவரோடு பயணிக்கிறோம், அவரை உணவாக உட்கொள்கிறோம். நாம் அவரை அல்ல, அவர் நம்மை உட்கொள்கிறார். பெரிய ஒரு சங்கமம், ஒரு ஒன்றிப்பு சந்திப்பில் நடக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால் அன்புக்குரியவர்களே, இது ஏதோ ஒன் சைட் லவ் இல்லை, இது 2 பக்கமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்ற இடம் இந்த வெள்ளிக்கிழமை. ஆண்டவருடைய பிரசன்னம், அவர் சொல்வதை கேட்க, அவரோடு நம்மை பகிர்ந்து கொள்ள, அப்படிப்பட்ட ஒரு ஒன்றிப்பு, ஒரு நிகழ்வு இந்த நாள். அதனால் இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் திரும்பி செல்லும் பொழுது ஒரு புதிய வண்ணமாக, ஒரு புத்துயிர் பெற்ற பிள்ளையாக, புது வாழ்வை சொந்தமாக்குறவர்களாக கடந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு முறை வரும்பொழுது அவர் ஏதோ அவர் சொல்கிறதை கேட்டுட்டு போகணும். அவர் சொல்கிற அந்த மகிழ்ச்சியில் திரும்பி போகணும். காயப்பட்ட உள்ளத்தோடு திரும்பி செல்வது அல்ல. ஒரு சிலர்லாம் நம்ம சந்திச்சிட்டோம்னா எதுக்குடா சந்திச்சோன்னு நினைப்போம். வேறு ஒரு சிலரை பார்த்தோம்னா ஐயோ அவங்கள இன்னும் பார்க்க முடியாதோன்னு ஒரு தயக்கம். நம்மளாம் எந்த கேட்டகரியில் வரும்னு யோசித்து பாருங்கள். ஆண்டவரை எப்பொழுதும் மீண்டும் மீண்டும் சந்திக்கும் என்ற ஆவல் என்பது போல நல்ல நல்ல நினைவுகளை, நல்ல நல்ல வார்த்தைகளை, நல்ல நல்ல பாராட்டுதல்களை ஊக்குவிக்கின்ற அப்படிப்பட்ட நிகழ்வுகளை மாதாவும் எலிசபெத் அம்மாவும் தான் எடுத்துக்காட்டு. அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஜெபிப்போம். இங்கு மட்டுமல்ல, நம் வாழ்க்கையிலும் சந்திப்புகள் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்க வரம் கேட்போம். அனைவரும் எழுந்து நிற்போமா? அனைவரும் எழுந்து நிற்போம். குறிப்பாக இந்த மே மாதத்தில் நிறைய இடத்துல போய் பார்த்துருப்பீங்க. சொந்த பந்தங்களை எல்லாம் அவர்களெல்லாம் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. ஒருவேளை யாரையாவது காயப்படுத்தி விட்டிருந்தா இந்த நாளில் மன்னிப்பு கேட்டு உறவுகளை புதுப்பித்து கொள்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆவியானவருடைய ஒரு பாடல் பாடி நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நான் ஆண்டவரோடு உள்ள உரையாடலில் இருக்கிறேன். நான் அவரை பார்க்க, அவர் என்னை பார்க்க, நான் அவரிடத்தில் என் தேவைகளை, என் வேண்டுதல்களை, என் அன்பை வெளிப்படுத்த, அவர் எனக்கு ஆசீர்வாதங்களை பொழிய என்று ஆண்டவரை மட்டும் மையப்படுத்தி இந்த நாள் முழுவதும் செலவிட, அவர் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும், உரையாடலை கவனமாக கேட்க, அதற்கு பதில் தருகின்ற விதமாக நம் வாழ்க்கை அமைய வரம் கேட்போம். வேறு யாரையும் பார்க்கல, வேறு எதை பற்றியும் கவலை இல்லை. என்னுடைய கவனம் எல்லாம் நான் பார்க்க வந்த என் நபரை பற்றியே, என் ஆண்டவர் மட்டுமே. வேறு யார் சொல்வதும் எனக்கு முக்கியம் அல்ல, அவர் பேசுவது தான் நான் கேட்க வேண்டும். இந்த ஒரு மனநிலையோடு, அந்த ஒரு அருளுக்காக இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து பாடி அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம். கரங்களை தட்டி பாடுவோமா? கண்களை மூடி, ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும், உரையாடும், நீர் சொல்வதை கேட்க, உமது விருப்பத்திற்கேற்ப எங்களை மாற்றிக்கொள்ள, இதோ எங்கள் விருப்பங்களை எல்லாம் உமது விருப்பத்தோடு சேர்த்து வைக்க வரம் தாரும். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். இறைவா, ஆராதனை செய்கின்றோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். இறைவா, ஆராதனை செய்கின்றோம். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும், என் கடமை என்னவென் காட்டும், புது வலுத்தால் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தால் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளபடி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன்.
இறைவா ஆராதனை செய்கின்றேன். விழுந்தால் படிடுவோம். மாண்புயர் பாடி இறுதி ஆசிரியருக்காக ஜெபிப்போம். மாண்புயரேவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. நானே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்றவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க